ஓகே, இன்றைக்கி நம்ம காரோட கீயை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த கீயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இது வந்து மாருதியோட ஒரு கீலெஸ் என்ட்ரி மாடல். இது சும்மா ஒரு ரப்பர் கவர் போட்டிருக்கேன், ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். இதுதான் ஆக்சுவல் கீ. ஓகே, இந்த சிம்பிள் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இதை லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது லாக் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது லாக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வண்டி சவுண்டு கேட்டிருக்கும். ஸோ இது லாக் அண்ட் அன்லாக். இதில் இன்னொரு நீங்கள் இன்கேஸ் இதோட பேட்ரி முடிஞ்சு போச்சுங்க, இதுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்கும், அந்த பேட்ரி முடிஞ்சு போச்சு, இல்லை வண்டி டோரை திறக்கணுன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, தள்ளி விட்டு எடுத்திங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்குது, சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் திறக்கிறப்ப சவுண்ட் அதிகம் கேட்கக்கூடாது அப்படின்னா இது ரெண்டையும் ஒரு அழுத்தினீங்கன்னா திறக்கும். அதேமாதிரி இதை அதை அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ அந்த பீப் சவுண்ட் வராது. அதெல்லாம் பார்த்தோம். வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு இம்மொபிலைசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லுவாங்க. இம்மொபிலைசர்னால் என்னென்னா, நீங்கள் இந்த காருக்கு ஒரு டூப்ளிகேட் கீ போட்டாலும் அந்த கீயை கொண்டு வந்து இந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கீக்கும் இந்த காருக்கும் ஒரு கோடு ஒன்று சேர்த்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த கீயில் தான் இந்த கார் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டூப்ளிகேட் கீ போட்டு கொண்டு வந்து போட்டாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு தான் இந்த இம்மொபிலைசர்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருக்காங்க. அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு இங்கே ஒரு மீட்டரில் ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சிம்பிள் இப்போ காட்டுறேன் பாருங்கள். வண்டி பாருங்கள், இந்த சிக்னல் தெரியுதா? ஒரு கீ மாதிரி சிம்பிள், நல்லா பாருங்கள் தெரியும். இது வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகணும், இது கண்டினியூஸாக எரியக்கூடாது. இன்கேஸ் இது எரியலை, இது அப்படியே பிளிங்க் ஆகுது வச்சுங்களேன். இப்போ இது தொடர்ந்து இது பிளிங்க் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகாமல் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்கள், அது வந்து ஆஃப் ஆகணும். இல்லைன்னா தொடர்ந்து பிளிங்க் ஆகுதோன்னா நீங்கள் மாருதி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு போய் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க என்ன ப்ராப்ளம், இந்த இம்மொபிலைசர் சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம்னு. ஸோ பேசிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கால் பண்ணி வெஹிக்கல் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் கால் பண்ணுங்கள். அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க, என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி லைட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு செக் பண்ணிடுங்க. இந்த டே மிட்வேல வண்டி ஸ்டார்ட் ஆகாமே போய்டும். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன மீனிங் சொன்னேன்ல, இது மாதிரி பிளிங்க் ஆகுது பாருங்கள், ஒரு சவுண்டோட ப்ரீப்போடு வருது பாருங்கள். ஏன்னா வண்டியில் சாவி இல்லை. ஸோ அப்பயும் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும், அது பிளிங்க் ஆகும், சரிங்களா? ஸோ கீலெஸ் புஷ் ஸ்டார்ட், அதாவது ரிமோட் லாக் மூலமாக கீலெஸ் புஷ் ஸ்டார்ட் பட்டன் உள்ள மாடல்ஸில் தான் இது இருக்கும். இன்கேஸ் சாவி வண்டிக்குள்ளே இல்லை, நீங்கள் வண்டி இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்கும். ஓகே, அதுமாரி பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரிமோட் லாக்கையோ கீயோ காணடிச்சிங்கன்னா தயவுசெய்து உடனே உங்கள் மாருதி சர்வீஸ் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணி புது கீ கேளுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க இம்மொபிலைசர் கோடை மாற்ற முடியும். இல்லைனா இந்த கீயை வச்சு உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி யார் வேணால் திட்ட சான்சஸ் இருக்குது, காணா போன கீயை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உங்கள்கிட்ட 2-3 கார் இருக்குது வச்சுங்களேன். அப்போ வந்து ஒரு காரோட இந்த மாதிரி ரிமோட் லாக்கை இன்னொரு காருக்குள்ளே கேரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அதேமாதிரி இதில் எதுவும் இந்த கீயை வந்து ரொம்ப ஈரப்பதம் அதிகம் உள்ள ஏரியாவோ இல்லை ரொம்ப வெப்பநிலை அதிகமாக உள்ள இடத்துலையோ வைக்காதீங்க. அதுமாதிரி காந்த சக்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக உள்ள இடத்துல வைக்காதீங்க. கீ அடிபடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இக்னிஷனை வந்து ஆன் பொசிஷனில் வச்சுட்டு, ஓகே, நான் வண்டி ஆன் பண்ணல, ஃபஸ்ட்டு இது ஆன் பொசிஷன் வரும். அப்போ வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல்லாம் காரில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு டக்குன்னு டோரை தோண்டிங்கன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, கார் இது பேர் தான் இக்னிஷன் கீ ரிமைண்டர் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் இறங்குறீங்கன்னா சாவி எடுத்துகிட்டு இறங்குங்க அப்படிங்கிறதுக்கான அலர்ட் தான் அது, சரிங்களா? மெயினாக அது பார்த்துங்க. இது திறக்கிறப்ப கத்தாது, ஓகேயா? இந்த பொசிஷன் வச்சுட்டு டோரை தோணுங்க கத்த ஆரம்பிச்சிடும். டோர் லாக் அன்லாக் பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாப் தான் வந்து டோர் வந்து இப்படி திறந்தோம் திறக்க வராது. ஏன்னா இது லாக் பொசிஷனில் இருக்குது. இப்போ இப்படி இதை தள்ளினீங்க வச்சுக்கலாம், ஏன்னா இப்போ திறக்கும் டோர், ஓகேயா? ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா லாக்டு, டோர் திறக்காது. இது திறந்துட்டிங்கன்னா திறக்கும். ஸோ இது லாக் அன்லாக் வந்து கையை வச்சும் பண்ணலாம், ஓகே, இல்லை இந்த ரிமோட் லாக் வச்சும் பண்ணலாம்.